அமெரிக்கா நாட்டில் சிக்காகோ என்ற நகரில் வசித்து வந்த ராபின்சன் என்ற ஒருவர் ஒரு அறிக்கை இடுகிறார். ஏனென்றால் கொரோனா அந்த காலத்தில் அவங்க குடும்பத்தில் உள்ள தன்னுடைய மனைவி, குழந்தைகள் அத்தனை பேரும் இறந்து விட்டார்கள். இவர் மட்டும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தார். அவருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் பொருத்தப்பட்டது. அவர் நல்லாகி வெளியில் வரும்பொழுது அவருக்கு அந்த சிலிண்டருடைய எவ்வளோ காசு கேட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் கேட்டார்கள். அவர் வெளியே வந்து ஒரு வார்த்தை சொன்னார். அந்த 5 மாதத்திற்கும் கிட்டத்தட்ட 5 லட்சம் காற்றுக்காக நான் செலவு செய்தேன். அப்படி என்றால் நான் பிறந்தது முதல் இந்த நாள் வரை கடவுள் இயற்கையாக அந்த காற்று கொடுத்தாரே, அவருக்கு நான் என்ன செய்தேன்? இதுதான் இயற்கை. கடவுள் எங்கே இருக்கிறான்? கடவுள் எங்கே இருக்கிறான் என்றால் இயற்கையின் மூலமாக இருக்கிறான். காற்றாக இருக்கிறான், நிலமாக இருக்கிறான், நீராக இருக்கிறான், வானாக இருக்கிறான். அவன் நேரடியாக வர முடியாமல் நமக்கு இயற்கையின் மூலமாக நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட கடவுளை ஒருபொழுதும் நீங்கள் மறக்காதீர்கள். அந்த எந்த கடவுளாக இருக்கட்டும், அது இஸ்லாமிய கடவுளாக இருக்கட்டும், இந்துக்களுடைய கடவுளாக இருக்கட்டும், கிறிஸ்துவ கடவுளாக இருக்கட்டும், நம்ம போகிற மார்க்கம் வெவ்வேறாக இருந்தாலும் ஆனால் செல்கின்ற வழி ஒன்றே, கடவுள் என்ற ஒரு வழி. அதனால் கடவுளை கருணையோடு பாருங்கள், இரக்கத்தோடு கேளுங்கள். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார். அவரிடம் அழுது கேளுங்கள், அன்போடு கேளுங்கள். கண்டிப்பாக ஒரு தகப்பனிடம் உணவு கேட்டால் அவன் பாம்பை கொடுப்பானா? கல் கேட்டால் அவன் வேறு ஏதோ கொடுப்பானா? அப்படியாப்பட்ட கடவுள் உங்களில் ஒருவனாக நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இயற்கை நினைத்தால் இந்த உலகத்தை ஒரு செகண்டில் மாற்ற முடியும். ஆனால் இயற்கை அதை செய்வதில்லை. மனிதனுக்காகவே இயற்கை உலகம் தோன்றிய முதல் இன்று வரை இயற்கை மனிதனுக்காகவே நிலைத்து நிற்கிறது என்பதை மனிதன் புரிந்து கொண்டால் அவன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இயற்கையை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், இயற்கையை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இயற்கை நினைத்தால் இந்த உலகம் ஒரு நொடியில் அழிந்துவிடும். ஏனென்றால் 3 மடங்கு கடலும் 1 மடங்கு நிலமும் உள்ள இந்த உலகம் நீர் நினைத்தால் இந்த உலகத்தை ஒரே நிமிடத்தில் அழிக்க முடியும். இந்த உலகம் பல முறை அழிந்து மீண்டும் மீண்டும் எழுந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.